ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இது ஒரு குடோன். இந்த இடத்துல வச்சு ஆராதனை நடக்கு. இது வரைக்கும் 24 ஆராதனை இந்த இடத்துல நடந்திருக்கு. அதாவது இது ஒரு குடோன், அதாவது சிமெண்ட் மூடைகள் அடுக்கி வைக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துல ஒருத்தர் கொடுத்துருக்காங்க நடத்த சொல்லி. ஏன்னா ஒரு ஒரு சபை நல்லா நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை நடத்தினவர் ஒரு பேங்கில் வேலை பார்த்தவர். அவர் மனைவி காலேஜில் வேலை பார்த்தாங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு அமெரிக்காவில் உள்ள கலிஃபோர்னியா மாநிலத்திலிருந்து ஒருத்தர் நல்லா ஸ்பான்சர் பண்ணி அசட்டுகள், நிறைய சொத்துக்கள், பணங்கள், இடங்கள் எல்லாத்தையும் கொடுத்தார். அவர் அந்த இடத்த பூரா என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு பிறகு இவர் எடுத்துட்டார். எல்லாத்தையும் தன் பேரில் மாற்றிக்கிட்டார். அப்புறம் நிறைய இடங்கள் சர்ச்சை சுற்றி இருந்த இடத்த பூரா பிளாட்டு போட்டு விற்றார். அப்போ ஒரு செண்டு 1 லட்ச ரூபாய்க்கு போனோடனே, 25 லட்சத்துக்கு போனோடனே அவருக்கு ஆசை அதிகமாகிட்டு அதில் இருந்த பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சை இடித்து தள்ளிட்டார். அந்த சர்ச்சு பேர் என்னென்னா கிரைஸ்ட் ஃபார் இந்தியா. லைன்ஸ் டவுனில் இருந்துச்சு. 120 விசுவாசிகள் இருந்தாங்க. அந்த பாஸ்டர்னு அழைக்கப்படக்கூடியவர் எந்த பயிற்சியும் பெற்றவர் இல்லை. எந்த சபையில் எந்த ஊழியக்காரங்க கூடயும் இருந்ததும் இல்லை. அவர் பேங்கில் வேலை பார்த்தாரு. வாட்டச்சாட்டமாக நல்ல உருவம். அவரை பாஸ்டராக போட்டிருந்தாங்க. அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எல்லாத்தையும் இடித்து அந்த விசுவாசிகள்லாம் தடுக்க இடித்து தள்ளிட்டாங்க. இப்போது அந்த சபையிலேருந்து வெளியே அந்த இடம் இல்லாமல் போனவங்களுக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. கொடுத்து இதில் ஆராதனை நடந்துகிட்ருக்கு. அந்த பேட்டன் நினைச்சிடக்கூடாது, செதறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அதோடைய போதகர், அப்படி மனைவி, பிள்ளைகள், சபை மக்கள், மூப்பர்கள் எல்லோரும் இந்த இடத்துல நடத்துகிறாங்க. அதனால் இந்த இடம் ஒரு டஞ்சன் மாதிரி இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அந்த செவருலாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேலைகள் இருக்குது. மேலே தளவோடு போடணும். அப்புறம் ஆல்டர் உள்பகுதியை நல்லா அழகாக்கணும். அதனால் இந்த இடத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் பேசுனா எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த இடத்த நல்லா உள்பகுதியை நல்லா ஆராதனைக்கு ஏற்ற விதத்தில் அழகுபடுத்தணும். பிஏ சிஸ்டம் வாங்கணும். அப்புறம் பெயிண்டிங் ஒர்க் இருக்குது. அப்புறம் என்னென்ன புல்பிட் ஒன்று செய்யணும். இப்படி பல விதத்தில் இருக்குது. அதனால் இந்த குடோனில் இருந்து நாங்கள் ஆராதிக்கிறோம். இப்போ நிறைய பேர் பார்த்தாங்க. இதை விளம்பரப்படுத்தணும். இது டீச்சர்ஸ் காலனிக்கும் 3ஆம் மைலுக்கும் மத்தியில் இருக்குது. இப்போ பக்குள்வோட பக்கம், அதாவது 2ஆம் நம்பர் தெரு பக்குள்வோடம்னால அதில் ஒரு மீன் கடை இருக்கும். அதில் ஒரு கேட்டு, இரும்பு கேட்டில் உள்ளே வந்துட்டிங்கன்னா, இந்த முடியும் நீங்கள் வந்தீங்கன்னா உள்ளே வந்துடலாம். இதில் ஒரு வீடு இருக்குது. விக்டர்ன்ற முன்னால் ஊழியம் செஞ்ச ஈபியில் வேலை பார்த்தவருடைய இடம். அதில் நீங்கள் வாங்க, உங்களை வரவேற்கும். உங்களுக்கு இந்த இடம் நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்களும் வாங்க, பலரையும் கூட்டிக் கொண்டு வாங்க. ஆமாம், அப்படி கூட்டிக் கொண்டு வரும்போது இந்த இடத்துல ஆராதிப்போம், அறிவிப்போம். அது பிறகு நினச்சிவோம், ஆயத்தப்படுத்துவோம் ஜனங்களை. இந்த கடைசி காலத்தில் ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்துவோம், அறிவிப்போம். இந்த சபை நாளுக்கு நாள் வளர்ந்து பிறகு ஜெபம் பண்ணுங்கள். ஆத்துமாக்களால் நிறையணும். இந்த இடத்துல ஆடல், பாடல், சத்தமும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும் கேட்கணும். ஆத்துமாக்களை ஆறுதல் அடையணும். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட புதிய ஆத்துமாக்கள் வரணும். அதுக்காக ஜெபிங்க. கர்த்தர் எல்லாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுக்கு உதவி செய்யணுன்னா நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. 75 98 99 0 643 7598 990 643 75 98 99 0 643 7598 990 643. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.